ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2024 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள கோடிட்ட இடங்களை நிரப்புக பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5. இந்த கொஸ்டினில் இதில் 5.0ன்னு வராது, 7.0. 7.0லேருந்து 2.83 கழிச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 7.0 இதில் 2 டிஜிட் இருக்குது, இதில் 3 டிஜிட் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். 2.83 இது ரெண்டையும் நம்ம கழிக்கணும். 0லேருந்து 3 போகாது. ஸோ நம்ம அதுக்கடுத்து நமக்கு 0 தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே கடன் வாங்கவும் முடியாது. ஸோ புள்ளிக்கு அடுத்து நமக்கு 7 இருக்குது. இங்கேருந்து நம்ம இங்கே கடன் வாங்கணும். 7ல் ஒரு நம்பரை கடன் கொடுத்தோம் அப்படின்னா 6000. இது 10000. 10ல் 1 நம்ம இங்கே கடன் கொடுத்தோம் அப்படின்னா இது 10000. இங்கே 9 இருக்கும். 10லேருந்து 3 கழித்தோம் அப்படின்னா 7. 9லேருந்து 8 கழிச்சா 1. 6லேருந்து 2 கழித்தோம்னா 4. ஆன்சர் 4.17. கொஸ்டின் நம்பர் 6. இது ஃபார்முலா தான். தனி வட்டி I = BNR/100. கொஸ்டின் நம்பர் 7. 0.05லேருந்து 0.5 வகுக்கணும். 0.05 வகுத்தல் 0.5. கீழே ஒரு டிஜிட் தள்ளி ஒரு புள்ளி இருக்குது. அப்போது மேலேயும் கீழேயும் 10ஆல் நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கி இந்த புள்ளியை தூரம் எடுத்துக்கணும். மேலே 10ஆல் பெருக்கணும்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வலதுபுறமாக போகும். அப்போது 0.5 நமக்கு கிடைக்கும். கீழே 10ஆல் பெருக்கணும் அப்படின்னா புள்ளி ஒரு டிஜிட் தள்ளி வலதுபுறமாக போச்சுதுன்னா 5 நமக்கு கிடைக்கும். நம்ம 0.5 /5ன்னு கிடச்சிருக்கு. ஒரு 5 5, 0ல் 5 இல்லை. ஸோ 0 அப்படியே வச்சுக்கணும். புள்ளியை கடந்து போகையில் புள்ளியை மேலேயும் வச்சிடணும். ஒரு 5 5. ஆன்சர் 0.1. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 8. A + B இது எல்லாமே நமக்கு இந்த பொறுத்துகையில் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. A + B உடைய ஃபார்முலா A² + 2AB + B². A - B the whole squareக்கு ஃபார்முலா A² - 2AB + B². டேரெக்டாக நம்ம ஃபார்முலாவை போட்டுற வேண்டியதான். A + B × A - B = A² - B².